நேத்து நைட்டு அத்தை வீட்லேருந்து வந்தாச்சா, வர்றப்பயே மீன் குழம்பு, அப்புறம் ஃப்ரை பண்றதுக்கு வந்து மசாலா போட்ட மீன் இதெல்லாமே குடுத்து விட்டுருந்தாங்க. வந்ததுக்கப்புறம் சாப்பாடு மட்டும் வச்சு டின்னர முடிச்சாச்சு. வந்தோனே இந்த டாய்ஸ்லாம் அள்ளி வச்சு கொட்டி வச்சிருந்தாங்க. காலைல எந்திரிச்சு எந்த வேலையா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்டின்ட்டு, இன்னைக்கு வந்து அவங்களுக்கு லஞ்ச் வேற வேணான்னு சொல்லிட்டாங்களா, பொறுமையா எந்திரிச்சுக்கலான்னு ஒரு 10 மணிக்கு மேல தான் எந்திரிச்சேனே. எந்திரிச்சோனே டீ மட்டும் போட்டு குடிச்சுட்டு, பையன் ஏதாவது சமைச்சுக்கலாம் அப்டின்ட்டு, ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே இந்த கிளீனிங் வேலைய தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எங்கேயாவது போயிட்டு வந்துட்டாவே வீடு கொஞ்சம் கசகசன்னு இருக்க மாரி இருக்கா, ஃபுல்லா கிளீன் பண்ணி முடிச்சா தான் அடுத்து அந்த வேல பார்க்கவே எனக்கு தோணுது. ஃபர்ஸ்ட் அதெல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் ட்ரெஸ்லாம் எடுத்துட்டு போனதெல்லாம் இருந்துச்சு. அவங்க எடுத்துட்டு போனது, நான் எடுத்துட்டு போனதுன்னு. எந்தெந்த ட்ரெஸ்லாம் துவைக்கணுமோ அத மட்டும் எடுத்து துவைக்க போட்டு மிச்சது எல்லாமே மடிச்சு வச்சாச்சு. இன்னைக்கு காலைல இருந்து ஒரே மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கா. துவைச்சு போட்டாலும் காயாது அப்படின்னு நாளை துவைச்சுக்கலாம் அப்படின்னு அத மட்டும் போட்டுட்டு அப்படியே கிச்சனுக்கு வந்தாச்சு. நேத்து நைட்டு வந்துட்டு சாப்பாடு மட்டும் தான் வச்சேன். அதுக்கே கிச்சன் இந்த நிலைமையில இருந்துச்சு. ஃபுல்லாத்தையுமே அப்படியே கிளீன் பண்ணிட்டு பார்க்கறப்ப கொஞ்சம் நல்லா இருக்க மாரி இருந்துச்சு. சமைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இல்லாட்டி ஒண்ணொன்னா கழுவி கழுவி சமைக்கிற மாரி இருக்குமா அதனால. மத்தியானத்துக்கு அவங்க லஞ்ச் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டவே இப்போலாம் என் மைண்ட்ல இருந்த ஒரே ஃபுட் வந்து பருப்பு சாதம் தான். உங்களுக்கு எந்த ஃபுட் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு கிளாஸ் அரிசி அப்புறம் 1/4 கப் பருப்பு போட்டு பருப்பு சாதம் வச்சுட்டு சூப்பரா வந்து ஊறுகாயோட லஞ்ச முடிச்சாச்சு. ஓகே பாய். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.